என் உயிரான உயர்சாதி சத்திரியர்னு சொந்தங்களே, எழுத்தாளன் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் முருகன் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. உறவுகளே, நான் எழுத்தாளர்னு சொல்லிக்கிறவனுங்களுடைய யோகிதையெல்லாம் நான் ஒன்றும் சொல்லி தெரிய தேவையில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட நபருக்கு ஏதோ ஒரு விருது கொடுத்தாங்கன்னு தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய கடந்த கால நினைவுகள்லாம் வந்துச்சு. என்னென்னா, என்னை முதல்ல நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை சத்திரியருங்கிற ஒரு உணர்வுக்குள்ளார தள்ளனது இந்த செய்திதே. ஒருவேளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவத்தின் பெயரால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சத்திரியரின பெண்களை மிகவும் கீழ்த்தனமாக எழுதியிருந்தா. நூல்னு ஒரு நூல், அதுதான் மாதுரப்பார் நூல்னு. சத்திரியரின பெண்களை மிகவும் கொச்சையாக எழுதின, கோயில்களை இந்து கடவுள்களையும் கோயிலையும் மிகவும் கொச்சையாக அருவறுக்கத்தக்க விதத்தில் எழுதினான். ஆனால் இந்த நீதித்துறையாகட்டும், அரசு அமைப்புகளாகட்டும், கட்சிகளாகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நின்னாங்க. அப்போத்தான் என்னுடைய மனதுக்குள்ளார தோன்றது என்னென்ன உறவுகளே, இந்த நாட்டில் வந்து சமூக நீதி சமத்துவம் பேசிட்டு இந்த தாழ்ந்த சமுதாய மக்கள் என்ன வேணாலும் நம்மளை பேசலாமா? நமக்கான ஒரு குரல் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லையே, நமக்கான ஒரு அமைப்புகள் இல்லையே. பெருமாள் முருகனுக்கு ஆதரவு அத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தங்க கட்சி அமைப்புகள், இந்த சமூக நீதி சமத்துவம்னு பேசக்கூடிய அனைத்து நபர்களும். ஆனால் அதே அமைப்புக இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக காட்டிட்டாங்கன்னு சொல்லி எத்தனை ஆனால் உண்மையான சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சொன்னாலுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தவறாக சித்தரிச்சிட்டாங்கன்னு சொல்லி எத்தனை போராட்டம் பண்ணாங்க, எத்தனை இது பண்ணாங்க. தலித்துகளை தப்பாக பேசினா இது பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய சமூகத்தை பேசிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா விருதுக்கு வாங்கிறது, பெருமைப்படுறது, அந்த மாதுரப்பா நூல் மிகப்பெரிய அளவில் விற்பனையுமாச்சு. அப்படி கொண்டாடினாங்க. எந்த ஊடகங்களாகட்டும், ஊடகங்கிற ஒரு இதாகட்டும், குப்பைகளாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டாடினாங்க. ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பாருங்க, நான் மட்டுமில்லை நீங்களும் சிந்திங்க. ஆனால் நான் முடிவு பண்ணேன், இந்த இனத்துக்குன்னு ஒரு வந்து சத்திரியருங்கிற ஒரு பெரும்பான்மையை இருக்கக்கூடிய 60 கிட்டத்தட்ட 80-70% இருக்கக்கூடிய சத்திரியர் சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெறும் இந்த நமக்குன்னு ஒரு சரியான தலைமை இல்லாதனால, நமக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால நமக்கு என்னென்னு இருக்கிற விளைவு, திராவிட கட்சிகளோட கூட்டணிக்காக நின்றுட்டு இருக்கிற விளைவு, திராவிட கட்சிக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய டிவிகே கிடையாது பதவி சுகம், தனிநபர்களுக்கான இந்த இது, தனிநபருக்கு பதவி சுகம், பணமர படைச்சவங்களுக்கு, அப்புறம் வந்து இதுக்கு பதவி, இதுக்கு பணம், இது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் போயிட்டுருக்கிறனால இவனுங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. இவங்க பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பேசுவாங்க. சத்திரியர் இனத்தை நம்ம கருத்து சுதந்திரம்னு கடந்து போகணும். ஆனால் அவங்கள ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா உடனே வழக்கு பதிவு செய்யணும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணுங்கிற எல்லா விதமான ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது நம்மளோட நாட்டில். இதை கண்டிப்பாக மாற்றணுங்கிறதுக்காகத்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இதை பற்றி பேசுகிறதும் இல்லை, அதிகாரத்தை பற்றி பேசுகிறதும் இல்லை. நான் கண்டிப்பாக சொல்கிற ஒருவர்களே, அமைப்பு உயர்ஜாதி மாணவர் படை அமைப்பு ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் போது நம்ம பின்னாடி மாணவர்களும் இளைஞர்களும் சத்திரியரின மக்களும் அனுபவிக்கிற போது கண்டிப்பாக இவனை போன்ற நபர்களுக்கு நான் முடிவெடுத்த உறவுல 2015 எனக்கு 13 வயசு தான் இருக்குது, 14 வயசு தான் இருக்குது. நான் சின்ன பையன், 14 வயசு தான் இருக்குது. அப்போ நான் முடிவு பண்ணேன், நான் கண்டிப்பாக நான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தரோன்னு நம்ம அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு அப்புறம்னு. நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டு வளர்ந்துவேன். இந்த இவனுக்கு பண்ணக்கூடிய சமத்துவத்தின் பெயரால் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்க, நாடக காதலியா கண்ணு முன்னாடி நடந்தது. நாடக காதலிகளாக நான் குட்டி பையனாக இருக்கையிலாம் நிறைய பெற்றோர்களுடைய கதறல், அழுகை எல்லாம் கேட்டுத்தான் நான் வந்திருக்கிறேன். நிச்சயமாக சொல்கிற ஒருவர்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் போது பதிலடிங்கிறது கற்பனைக்கு மட்டாத அளவில் இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் கண்டிப்பாக என் இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விமர்சனம் பண்ணி எவ்வளவோ கேவலமாக எழுதுனவனுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன், நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி அடைவோம். சத்திரியர் இனத்தை வந்து சமத்துவத்தின் பெயரால் ஏமாற்றிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட தெரிவோம் கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன். ஒருவளே சமத்துவம் பேசுகிறவங்க நம்ம இனத்தோட முதல் எதிரிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இன உணர்வோடு ஒன்று நீங்கள் சமூக நீதி சமத்துவம்னு பேசி ஏமாறாதீங்க உறவுகளே.